ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் வீடியோ தான். அது என்ன ப்ராங்க்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன தான் ப்ராங்க் பண்ணியிருக்காங்க. நான் எனக்கே தெரியாமல் எடுத்துருக்காங்களா சர்ப்ரைஸ் தான் கேட்டால் நான் வந்து ஒரு அலை வச்சு ப்ராங்க் பண்ணல ஒரு வாட்டி. அதுக்காக வந்து திட்டு ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. தோ திஸ் பீஸ் கரெக்டா? ஆமாம், அந்த வீடியோவை தான் நீங்கள் இனிமேல் இப்போ பார்க்க போகிறீங்க. எதுக்கு இந்த காண்டு சொல்லு. கதற விடலான்னு பார்த்தேன், போனை பிடிங்க ஏதாவது பண்ணி. நீ கதற மாதிரி தெரியல, நீ போனை வாங்குற மாதிரியே தெரியல. நீ என் பேக்குக்கு சொல்லுன்ற மாதிரி அவன் உட்காந்துருந்தான். இதெல்லாம் வந்து நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மௌலி சேனல். நீங்க என்னடா மௌலி சேனல்ல நீங்க இன்ட்ரோ கொடுக்குறீங்க, எதுக்குடா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்னைக்கு டாரா கிளிக்க போறோம். அவனை லாஸ்ட் டைம் வந்து என்ன ப்ராங்க் பண்ணான் ஃப்ரெண்ட்ஸ், என்ன அள வச்சான். அதுக்கு ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அதனால நம்ம டைரெக்டாக திட்ட முடியாது, இன்டைரக்டாக திட்டலாம் ப்ராங்க்குங்கிற பேரில். அதனால கொஞ்சம் வெஞ்சன்ஸ் வச்சுட்டு நம்மளும் திட்ட போகிறோம். அது என்ன, ஆமாம், எதுக்கு, ஏன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் ரூமில் இருக்கான், நம்ம இப்போ கூப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போ மோனா வேற வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகேவா? எவ்வளோ தூரம் வந்துட்டு இருக்குது, மோனா வேற வந்துட்டு இருக்கிறா. அவங்க வர வரைக்கும் நம்ம எப்படியும் மூஷன் தான் இருக்கணும். டைம் ஆகுது, எப்படியும் அவங்க வரத்துக்கு 2:30-3 மணி கூட ஆகும் போல் இருக்கு. ஸோ அது வரைக்கும் எப்படி டைம் பாஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் தான் டிவியை பார்க்குறது. ஸோ அதனால் கூப்பிட்டு மேலே போய் உட்காந்தது தான். அது இன்னும் இறங்கவே இல்லை, சாப்பிட்டு மேலே போனது தான் மேலேயே உட்காந்துருக்குது. அவங்க அக்கா வந்தவுடனே என்னை கூப்பிடுங்க, நான் வரேன் அப்படின்ட்டு போயிட்டான். ஸோ அதனால் கூப்பிட்டு அவனை வம்பு இழுத்துட்ருப்போம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூப்பிடுவோம். நம்ம கேமரா ஆல்ரெடி செட் பண்ணிட்டோம், அதில் வச்சுட்டு அவனை கூப்பிடுவோம். ஓகேவா? இதுலேருந்து நாங்கள் விடை பெற்றுக்கொள். என்ன நீங்கள் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி அந்த பேச்சு பேசுகிறாங்க அவங்க மிஸ்ஸு, அதை கூட கேட்கறதுக்கு உனக்கு வக்கில் போச்சு. தின்னுட்டு மேலே போச்சு இறங்க கூட இறங்காது. கூப்பிட அவனை. ஏய் போன் அடிக்கலண்ணா, காதுல தூக்கி ஏதாவது ஹெட்செட்டை காதுல வச்சுக்கின்னு பார்த்துட்டு இருக்கோம். காதே கேட்காது. மிஸ்ஸே கூப்பிட்டுதே. ஏய், பேரண்ட்ஸ் குரூப்ல மெசேஜ் வந்திருக்குதுன்னா நீ மூஞ்சி அடிச்சு வர, அது வரட்ட மூஞ்சி முகத்தெல்லாம் கழுவின்னு மொழிவின்னு வரும். அதெல்லாம் பொண்ணு பார்த்துக்கா கூப்பிடுறாங்க. இப்போ கழுவின்னு வரதுக்கு கூப்பிடுப்பா. ஓ, நைட் ஸ்கின் கேர். நைட் ஸ்கின் கேர் ஆகும். ஏய், எத்தனை வாட்டி கூப்பிடுறது உன்னை? ரொம்ப முக்கியம் மூஞ்சி கழுவுறது. அது ஒண்ணுதான் உனக்கு குறை. உன் போன் எடுத்துட்டு வா கொஞ்சம். அப்படி போய் இந்த நேரத்துக்கு என்ன தான் பேரண்ட்ஸ் குரூப்ல இந்த நேரத்துக்கு தான் நான் பார்த்தேன் வந்த மெசேஜ. காலேஜ்க்கே போலியா நீ? உடனே போகலன்னு மெசேஜ் வருது. நான் தான் இதே போறாங்க சொல்லிட்டு தானே போறேன். அப்புறம் நான் சொல்லிட்டு போறேன். சரி, காலேஜ் கட் அடிச்சுட்டு போறேன்னு சொன்னியா நீ? தெளிவா எங்க போறேன்னு சொல்லிட்டு தானே போறேன் உங்ககிட்ட. என்ன பின்னா சின்ன போட்டிருக்காங்க. அட்டன் பண்ண முடியாது, அவனுக்கு அட்டெண்டன்ஸே இல்ல, ஃபைன் கட்டினா கூட நாங்க விட மாட்டோம். அதனால 70% இருக்கு. 70% பத்தாதாமா, 75% மேல இருக்கணுமாமா. 70 மேல ஃபைன் கட்டறாங்க. ஏய், இங்க வா. நீ முதல்ல நீ பாட்டு நீ பெரிய டாஷ் மாதிரி இப்படியே போயினே இருந்தீனா என்ன அர்த்தம்? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். வந்து உட்காரு. இப்போ வேற சும்மா ராட் பண்ணிருக்காங்க. 70 இருக்கு ஃபைன் கட்டற. போன புடி வெளியில வீசிட்டு நானே ஓவரா பண்ணிட்டு இருந்தேனா. இதுக்கு என்ன சம்பந்தம்? உட்காருனா உட்காரு, போன் எடு. எந்த என் போன்ல எடு மெசேஜ் ஒரு பேரண்ட்ஸ் குரூப் எப்படி என்ன வச்சிருப்பாங்க, உங்கள தான் வச்சிருப்பாங்க. உன் குரூப்ல மெசேஜ் எடு. உன் குரூப்லயும் போட்டுருக்காங்களாமே.
இவங்கெல்லாம் வந்து பிளாக்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எப்போ போட்டிருக்காங்களா? அது என்ன கேட்குறியா? நீ தான் சொல்லுவேன் எப்போ போட்டாங்கன்னு சொல்லி தேடுறேன் அதில் இருக்கான்னு பார்க்குறேன். இன்னைக்கு வரவே இல்லை மெசேஜ். வரல, இன்னைக்கு எனக்கு எதுவும் வரலையே. மண்டே அவனுக்கு காலேஜ் அனுப்பாதீங்க, நீங்க வந்து பாருங்க நீங்க சொல்றாங்க. இந்த நேரத்துக்கு யாரும் உனக்கு கூப்பிட போறா? சாயந்தரம் இங்க கணிச்சிருக்காங்க, நான் பார்க்கவே இல்லை. மத்தியானமா வந்துருக்குது, நான் போனே பார்க்கல மத்தியானத்துல இருந்து. நான் தூங்கி நான் காலையில நீ உன் போனை காட்டணுன்ற அறிவு இல்லை. அவன் போனை காட்டு வாங்கி பாரு. ஏ லூசே, நீ என்னத்த உன் போன் எடுத்து அவங்கிட்ட காட்டுறது? நான் மத்தியானம் தூங்கி இருந்து நான் பார்க்கவே இல்லை. இப்ப சாயந்தரத்துல இருந்து கொஞ்சம் பிஸியா இருந்தா கடைக்கு போனா வெளில வந்தா பார்க்கல. சரி இப்பதான் என்னடா ஏதோ குரூப்ல எல்லாம் மெசேஜ் வந்திருக்குன்னு பார்த்தா உன்னை போட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க? அட்டெண்டன்ஸ் 70 இருக்கு, எங்க போட்டுருக்காங்க காட்டு? 75% மேல இருக்கணுமாமா. 70 மேல தான் ஃபைன் தான் கட்டணும். ஃபைன் யார் கட்டுவா? உங்க தாத்தா வந்து கட்டுவாரா ஃபைன்? நீங்க தான் கட்டுவா. உங்க அதுல நீ வைத்த பெங்களூர் போக மலேசியா போவேன்ட்டு பத்தியா நல்ல கதையா இருக்குது பாரு. ஆனா அத்தை தயவுசெய்து காலேஜே போகாது. எதுக்கு போற? ஏன் போற? நீ அடி வாங்காதப்பா. நீ தான் கையை கட்டி என்னமோ மரியாதையா பேசுதுங்கிற. முடியல இவனோட மலைக்கிற போன கொடு. ஏன் போன கொடு முதல்ல. கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியா? அவன் காலேஜ் போறேன்ட்டு. நீ தான் பிஜி போறனால பிஜி போறனா அப்ப கேம்பஸ் அட்டெண்ட் பண்ண தேவையில்லையே. மாதிரி நான் ரொம்ப நீ டென்ஷன் பண்ற. ஓரளவுக்கு தான் எல்லாமே சரியா. சுதந்திரம் கொடுக்குறோம்னா அது மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் குரூப்ல காட்டினா வந்துருக்காட்டு. நீ வர உன் போனை கொடுறா. நீ எதுல என் போனை கேக்குற? எனக்கு மெசேஜ் வரலையே. நீ போனை கொடுத்தீங்கன்னா அடி வாங்குவ. அவன் போனை வாங்கி பாக்குற வழி பாரு. நீ எதுக்கு உன் போனை எடுத்து காட்டினுங்கிற? போன் எடுத்தா என்ன? நீங்க என் குரூப்ல எப்படி வந்து சொல்றல அப்புறம் போன் கொடு, நான் பாக்குறேன். பாத்துக்கோ. நீ நீ அங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒவ்வொரு அடி விடும். நீ என்ன பண்ணிருந்த? போன் தானே பாத்துக்கிட்டியா? அதுவே பண்ணு. என்ன வேணும் உனக்கு இப்போ? இப்போ போன் கொடுக்கல வைங்க. எந்த மெசேஜே வரலன்னு சொல்றல, அப்ப ஏன் போன் நோண்டிட்டு இருக்க? எல்லாம் காலேஜ் நடக்குது, கமெண்ட் இருக்கலாம். தண்ட கருமாந்திரம் எல்லாம். இந்த பிஜி வேற. நாங்களாம் ஜாலியா இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தா எங்கெல்லாம் பார்த்தா ஈவமா தெரியுதுங்களா? பூமர் மாதிரி பேச சம்மந்தமே இல்லை. நைட் இத்தனை நேரத்துக்கு பூமர் மாதிரி பேசுறாங்க. ஆமா நீ பூமர் தான். பூமர் மாதிரி தான் தெரியும் சரியா. இல்லைன்னா இவங்களுக்குலாம் வந்து நம்மளாம் வந்து நல்லவங்களா தெரிய மாட்டோம். மரியாதையா போன ஏன் போன்ல வந்து என்ன பண்ண போற? நான் பாக்குறேன். அதெல்லாம் மெசேஜ் வரல. 2 நாளா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களாமா. ஏன் இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல? அதனாலதான் மேடம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன்னு சொல்றாங்க. அவங்க குரூப்லயும் அனுப்பிச்சிருக்காங்க, தனியாவும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க இங்க என் காலேஜ் குரூப் நீ ஏன் பாரு எங்க அனுப்பிச்சிருக்காங்க பாரு. என்ன வேணும் உனக்கு இப்போ? மரியாதை போன கொடு. இல்லைன்னா எதுக்கு என் போன? உனக்கு என் போன்ல என்ன இருக்குது? உனக்கு கொஞ்சமாச்சும் கேட்கற மாதிரி பயம் இருக்குதா? பெத்தவங்க கேட்கறாங்களே அப்படின்ற ஒரு பயமாச்சு இருக்குதா? அது கூட இல்லாம இந்த நைட்ல கூப்பிட்டு காமெண்ட் பண்ணிருக்காப்ல. பேரே குரூப்ல வரவே இல்லை. போய் தூங்குப்பா போப்பா. ஏன்பா அப்படி உட்கார்ந்துங்கிற நீ? இன்னும் கோவமா என்கிட்ட பேசுது. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட எதுக்கு நீ அவங்க கூப்பிட்டு பேசுங்கிற? இந்த போன் எடுத்து காட்டு, அவங்ககிட்ட காட்டு, மெசேஜ் காட்டு. ஆனா காட்டுனா நீ என்கிட்ட காட்டுவாங்க. அவன் மொபைல வாங்குறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. நீ 2 நாளைக்கு முன்னாடி நீ உனக்கு மெசேஜ் வந்தல அத காட்டு. நான் அதான் 2 நாள் காட்டுற பாருங்க பாருங்க. எங்க காலேஜ் குரூப் இருக்காங்க பாரு. இது வந்து இது வர நேத்து, இது ஃப்ரைடே. அவ்வளவுதான். இப்போ தேர்ஸ்டே, அப்புறம் வெட்னஸ்டேக்கு என் பேர் இருக்குது. யாரோ பேர் தான் இருக்குது என் காலேஜ் குரூப்ல. போன குடுக்குறியா நீ முதல்ல என் கையில? முதல்ல போன குடு. போன குடு முதல்ல. என்ன போன குடு? உனக்கு என்ன மூலிகை? எனக்கு உன் போன் வேணும். அதான் கையில் போன் வச்சிருக்கீங்களா? அப்புறமா என் போன் இருக்கு உனக்கு.
போன குடுன்னு தானே சொன்னேன். எதுக்கு சொல்ல தரேன் நீ படிக்கிறதுக்காக இல்ல இது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுல சத்தியமா இது வந்துட்டு இல்ல. என்னன்னா போனை ஒரு நாள் எடுக்கலாம் நம்ம ரிசர்ச் பண்றோம், ஏதோ போன்ல இருக்குது. என்னது இப்போ உங்க சேனலுக்கா? உன் சேனல் தான் நாங்க வீடியோ எடுத்துக்கிறோம். எங்க இரிட்டேட் பண்ற நீ. சரி விடு, போன் விடு. நீ போன் கொடு. சிம் நீ எடுத்துக்கோ, போனை மட்டும் எங்க கையில் இருக்கு. எதுக்கு அப்படி ஃபோன் செக் பண்ண நிஜமா கேட்குற மாதிரி லிப் மாதிரி சிம். இது பிராங்க் முடிஞ்சிச்சு. ரெண்டு ஃபோன் கேட்குற மாதிரி கொஞ்சம் விளையாடி கேட்டுருவேன். மரியாதை போன அதான் பிராங்க்னா சொல்றேன்ல, கிளம்பு. எதுக்கு இப்போ ஃபோன்? பிராங்க் நீ போனை கொடுக்காதனால தான் இப்ப பிராங்க் அதெல்லாம் விட்டு. பிராங்க்ங்கறது போய் இப்ப டாபிக்கே மாறிடுச்சு. போன குடும்பம் இல்ல. என்ன பார்க்கணும்னு சொன்னா தரேன். என் ஃபோன் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. என்ன வேணாலும் பாப்பேன் நானு. உன் போனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? என் ஃபோன் என் பர்சனல், உன் ஃபோன் உன் பர்சனல். மரியாதையா போனை கொடுத்து எப்படி பாப்பா கையை போட்டு எப்படி நசுக்குறான்ட்டு மாடு மாதிரி கையை வச்சு நசுக்குது. மரியாதையா போனை கொடு. உன் ஃபோன் கையில வச்சுக்க. பிராங்க்னு சொல்லிட்டு மறுபடியும் இருக்கு என் ஃபோனு. எண்ணி 2 நாள்ல உன் போன் எடுத்து நான் செக் பண்ணேன். ஃபோன் பாஸ்வேர்டை மாத்திடுவேன், எல்லா ஆப்பும் லாக் போட்டுருவேன். பாத்துக்கலாம். நீ என்ன பண்ணாலும் நான் பார்க்கலாம். அதெல்லாம் பிராங்க் இல்ல, அது ஃபோனு. சிம் மட்டும் கழுவி தூக்கி போட்டுருவேன் நான். இல்ல இது நான் இல்ல விட்டுறேன். வேற நம்பர் மாத்தி விட்டுருப்பா பேசாம. இந்த நம்பர் நீ கமெண்ட் பா, எனக்கு ஒண்ணு வேற நம்பர் மாத்தி விடு.